டிஎன்ஏ புரட்சி, வாழ்விற்கான மரபணு திருத்தம். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே ஒரு நோயை முழுமையாக ஒழிக்க முடியுமா? அது சாத்தியமா? இது எதிர்காலம் அல்ல, இது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. சரி, பிரச்சனை என்னவென்றால், நீரிழிவு அல்லது புற்றுநோய் மட்டுமல்ல, பல நோய்கள் நம்முடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகியிருக்கும் மரபணு நோய்கள். அவை வந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நம்மை விட்டு நீங்குவதில்லை. மருந்துகளைக் கொண்டு அவற்றை நிர்வகிக்க மட்டுமே முடியும், வேரோடு பிடுங்க முடியாது. ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்பது முழு காட்சியையும் மாற்றப்போகிறது. அவர்கள் நம் உடலின் குறியீட்டை -டிஎன்ஏவையே திருத்தத் தொடங்கிவிட்டார்கள். ஆம், கம்ப்யூட்டர் கோட் போல. அது எப்படி என்பதை பார்ப்போம். இது கிறிஸ்பர் என அழைக்கப்படுகிறது. சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால், அவர்கள் நம் உடலில் உள்ள டிஎன்ஏவின் பழுதடைந்த பகுதியை வெட்டி எடுத்துவிட்டு சரியான டிஎன்ஏவை அதற்கு பதிலாக வைக்கிறார்கள். இதன் மூலம் நம் உடலின் டிஎன்ஏவில் உள்ள பழுதடைந்த பகுதியை வெட்டி எடுத்துவிட்டு சரியான டிஎன்ஏவை அதற்கு பதிலாக வைக்கிறார்கள். இதன் மூலம் கில்லர் நோய்களான சிகில் செல் அனிமியாவை கூட குணப்படுத்த முடியும் என்று நிரூபித்துள்ளனர். ஆனால் இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நோயை குணப்படுத்துவது பரவாயில்லை, ஆனால் ஒரு குழந்தையின் கண்ணிறம் என்னவாக இருக்க வேண்டும் அல்லது எவ்வளவு புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க தொடங்கினால் என்ன ஆகும்? இது வரமா அல்லது சாபமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் இதில் உள்ள அபாயங்களை பார்ப்போம். தொடர்ந்து பார்த்திருங்கள். அதிக அறிவியலுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அபாயங்களை பற்றி அறிய தொடர்ந்து பாருங்கள்.